தமிழ் மெனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப எளிமையான டேஸ்டியான பருப்பு பால் பாயசம் நாங்கள் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 5 கியூப்ஸ் அச்சு வெல்லம் எடுத்துக்கிறேங்க, 1 கப் பாசிப்பயிறு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு கிஸ்மிஸ் அண்ட் முந்திரி, 1 கப் பசும் பால் எடுத்துக்கிறேன், 2 துண்டு தேங்காய் எடுத்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 கப் தேங்காய் பால் அண்ட் ஒரு 1/4 கப் ஜவ்வரிசி. இந்த கப்புக்கு 1 கப்புக்கு தாங்க நான் ஒரு பாசிப்பயிறு எடுத்துக்கிறேன். ஸோ அதே கப் அளவு அண்ட் 1 கப் பசும் பால். இப்போ இந்த 5 கியூப்ஸ் வெல்லத்துக்கு மேலே ஒரு கொதிக்கிற தண்ணியை விட்டு அந்த வெல்லத்தை நம்ம கரைச்சிடலாங்க. ஜஸ்ட் அதை கரைக்க வைக்கிறதுக்காக சூடு தண்ணி ஊற்றி அதை கரையணும் ஒரு சைடில் வச்சிடலாம். அதே சமயத்தில் ஒரு குக்கர் வச்சுட்டு அந்த பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் அதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விட்டுறாதீங்க, ஜஸ்ட் வாசம் வரணும். வறுத்து எடுத்துட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறின பின்ன ஒரு 2-3 டைம்ஸ் 2-3 தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது இப்போ அதே குக்கரில் 1 கப் அளவு பாசிப்பயிருக்கு 3 கப் அளவு தண்ணி விட்டு, இந்த கப்புக்கு 1 கப் தான் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். ஸோ 3 கப் தண்ணி விட்டு நம்ம இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிற இந்த பாசிப்பயிரையும் கடலைப்பருப்பையும் இந்த தண்ணியில் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வேக வைக்க போகிறோம். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அது கூடவே நம்ம ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியும் இதோட இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கோங்க, அப்படின்னா அது நல்லா குழஞ்சி போயிடும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி பாசியாக அப்படியே இருந்துடும். கொஞ்ச நேரம் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க குக்கரில். இப்போ மூடி போட்டு இது ஒரு 3 விசில் விட்டுடலாம். இப்போ வழக்கமாக சேமியா பாயசம் தானே நம்ம பண்ணுவோம். ஸோ வித்தியாசமாக ஒரு பருப்பு பாயசம் கண்டிப்பாக அதை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பருப்பு, கடலைப்பருப்பு, ஜவ்வரிசியெல்லாம் பாருங்கள் அப்படியே நல்லா குழஞ்சி போயிடுச்சு. ஸோ இதுதாங்க நம்மளுக்கு வேணும். இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கணும். இது கூட நம்ம எடுத்துகிட்டு வச்சுருக்கிற பசும்பால் 1 கப் பசும்பால் ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. என்னடா பசும்பாலும் ஊற்றுறா தேங்காய் பாலும் ஊற்றுறா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேங்காய் பால் மட்டும் கடைசியில் விட்டுக்கோங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் ஃப்ளேவர். நான் வழக்கமாக இப்படி பண்ணுறதுனால அப்படியே பண்ணுறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற அச்சு வெல்ல பாகு ஊற்றுறோங்க. பாருங்கள், அச்சு வெல்ல பாகு ஊற்றினோடனே கலரே அப்படி பருப்பு பாயசத்துக்கான கலர் வந்துடுச்சு. தகன்னு ஒரு கலர். இப்போ 5 ஏலக்காவை தோல் நீக்கிட்டு சீட்ஸை மட்டும் இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சம்டைம்ஸ் அந்த தோலோடு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தோல் அங்கங்கே சில நேரம் கடிப்படும், வாயில் மாட்டும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்து லேசாக இடித்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பால் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பாயசம் கொதிக்க ஆரம்பிக்கட்டுங்க. நீங்கள் அந்த ஜவ்வரிசியை கொஞ்சம் நேரம் வாஷ் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் விசில் வச்சிங்கன்னா அந்த ஜவ்வரிசியுமே அழகாக ரொம்ப சாஃப்டாக குழஞ்சி போகிற மாதிரி, அதாவது முழுசாக இருக்கும் ஆனால் நல்லா சாஃப்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ ஒரு பேனில் நெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் நிதானமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட கிஸ்மிஸ் அண்ட் முந்திரி மீன்ஸ் நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னு எப்படி தெரியும்னா, அந்த திராட்சை வந்து நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். நம்ம கேஷ்யூநட் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி ரோஸ்டட் கேஷ்யூநட் தான், அதனால பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 2 தேங்காய் துண்டையுமே அப்படி நீளமாக பல்லாக வெட்டி அதையுமே இந்த எண்ணெயில் நல்லா நிதானமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது அந்த பாயசத்துக்கு ஒரு க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்கும், அது நல்லாயிருக்கும் அந்த வாயில் வரும்போது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றி சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்ட முந்திரி, திராட்சை அதையும் நெய்யோடு சேர்த்து ஆட் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க, நம்ம பருப்பு பால் பாயாசம் இஸ் ரெடி. மஞ்சள் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் இந்த வாட்டரியாக இந்த பாயாசம் குடிக்கிறது பிடிக்கும். உங்களுக்கு உங்களோட கன்சிஸ்டன்சி, உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ பிடிக்குமோ அந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் கொஞ்சம் கம்மியாக, திக்காக கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க வேணும்னா, திக்காக வேணும்னா. நான் இனிப்புமே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்புங்க, எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட்டோட அந்த இனிப்பு தன்மையை அது தூக்கி கொடுக்கும் அந்த உப்பு. ஸோ நம்ம பால் பாயசத்தை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, பிரமாதமாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப யம்மியாக இருக்குங்க இந்த பருப்பு பால் பாயாசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியா பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம் அப்படின்னு பால் பாயசமே பண்ணி சாப்பிட்டுட்டு வந்து போர் அடிச்சு போச்சுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மெனு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.